ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் வந்து 20 மினிட்ஸ் இருக்குங்க. வாட்பாடி கிட்ட வந்துங்க. கிளைமேட் மட்டும் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. Number 16305 Ernakulam Kannur Intercity Express. 34 மினிட்ஸ் டிலேல இருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. இந்த வியூ நல்லா இருக்குங்க. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்கு. செங்கனூர் ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. ஃபைனலி செங்கனூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டுங்க. நாம இப்போது சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குங்க. நம்மளுடைய அடுத்த ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆமாங்க, ஒரு ஆன்மீக சுற்றுலா. நம்மளுடைய கெட்டப்பை பார்த்தே தெரிஞ்சிருக்கோம் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. சபரிமலைக்கு தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்மளோட ட்ரெயின் 7:30க்கு திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஆல்ரெடி வந்தாச்சு ஸ்டேஷனுக்கு. ஸோ நம்மளுடைய கோச்சை நோக்கி நம்ம வந்து போயிட்டே இருக்கோம். ட்ரெயின் உள்ள வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாங்கள் 1 ஹவர் பிஃபோரே வந்து ட்ரெயினுக்குள்ளார வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஏன்னா வந்து இந்த ட்ரிப்பை வந்து நம்ம ஃபேமிலியோடு போகிறதால வந்து அரிபரியாக வர வேணாம்னு சொல்லிவிட்டு ரொம்ப சீக்கிரமே கிளம்பி வந்துட்டோம். இப்போ சரியாக 7 மணி ஆகுதுங்க. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ட்ரிப்பு. ஏன்னா வந்து சபரிமலை தரிசனம் வந்து மாதம் முதல்ல 1 to 5 டேட் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வந்து கரெக்டாக நாளைக்கு தான் வந்து சன்னிதானம் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயினில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து எல்லாமே சபரிமலை தரிசனத்துக்காக தான் போகிறாங்க. நிறைய வந்து சபரிமலை பக்தர்கள் தான் இருக்காங்க. நம்ம உள்ளே போய்ட்டு காமிக்கிறோம். இங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த கோச்சில் வந்து ஃபுல்லாக மாலை தொங்கிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தா தெரிஞ்சுங்களா ஃபுல்லாக எவ்வளோ மாலை இருக்குன்னு. எல்லாமே ஐயப்ப பக்தர்கள் தான். ஃபுல்லாக ஐயப்ப பக்தர்கள் செம்ம ரஷ்ஷாக இருக்குது. எல்லாமே வந்து புக்கிங் பண்ணிப்பாங்க போல இருக்குது. எல்லோரும் இந்த சீட்டை வந்து செக் பண்ணி உட்காரத்துக்கு பார்த்துட்ருக்காங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் வந்து 20 மினிட்ஸ் இருக்குங்க. 7:11 ஆகுது. அதுக்குள்ளே வந்து நம்ம வீட்லேயே வந்து டின்னர் கொண்டு வந்தோம். நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ட்ரெயின் வந்து நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு முடிச்சிடலாம். இன்னமும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலாம். வீட்டிலே இருந்து எல்லா பாசங்களும் கட்டிட்டு வந்தாச்சுங்க. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சாப்பிடலாமா? இட்லி தக்காளி இந்த மாதிரி ட்ரெயின் வந்து பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சப்பாத்தியோ இல்லை இட்லியோ எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, நான் அப்படியே இதை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் பார்க்கலாம். கூட இந்த ட்ரெயின் சரியாக 7:31 1 மினிட் டிலேயில் வந்து கிளம்பியாச்சுங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சபரிமலை போகிறதுக்கு ஃபேமிலியோடு வந்து வழியாக எப்படிட்டு இருக்குங்க. சரிங்க, டிடிஆர் வந்துட்டார் நம்ம கோச்சுக்கு. நம்ம உள்ளார போய்ட்டு டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன். டிக்கெட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு நம்ம வந்து கிளம்பியாச்சுங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பத்தூர் தாண்டி வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். செம்ம ஸ்பீடுங்க இது ட்ரெயின். எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்க்கலாமா?
ஸ்பீடு சும்மா பிரித்து மேதுங்க இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரிவாண்டம் எக்ஸ்பிரஸ். 120 அசால்ட்டாக வந்து ரீச் ஆகுது. ஆக்சுவலாக அந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 130 வந்து மேக்ஸிமம் வந்து ரீச் பண்ணுவாங்க. எல்ஹெச்பி கோச்சுங்கிறது செம்ம நாய்ஸியாக இருக்குங்க. இது ஸ்லீப்பர் கோச்சில் வந்து ட்ராவல் பண்ணுறோமா, அதனால் நாய்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த நார்மல் வந்து யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த வெள்ளிவாக்கம் மாவடி போகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே வந்து ஸ்லோவாக தான் போவோம். ஆனால் இந்த லோக்கல் ஸ்டேஷன்லேயே வந்து செம்ம ஸ்பீடு வந்து பிரித்து போயிடும் இந்த ட்ரெயின். நம்மளோட இந்த ட்ரிவாண்டம் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் 7:30க்கு வந்து ஸ்டார்ட் ஆகி மார்னிங் ட்ரிவாண்டமில் மார்னிங் 11:20க்கு போய்ட்டு வந்து ரீச் ஆகிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 922 கிலோமீட்டர் வந்து 15 hours 50 minutesல வந்து போய்ட்டு ரீச் பண்ணுறாங்க. ஸோ நாம் வந்து ஃபுல்லாக இந்த ட்ரிவாண்டம் வரைக்கும் போகிறது இல்லைங்க. நம்ம சென்ட்ரல்லேருந்து செங்கனூர் ஸ்டேஷன்லேயே வந்து நம்ம இறங்கிடுவோம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கு, சபரிமலை போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 ரயில்வே ஸ்டேஷன் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன், இன்னொன்று வந்து கோட்டை. நம்ம புக் பண்ணியிருக்கிறது வந்து செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன். செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மார்னிங் வந்து 8:24 வந்து போய்ட்டு வந்து ரீச் ஆகிடுது. யூஸ்வலாக ஸ்லீப்பர் கோச்சில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் தாங்க இது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா வந்து 2 பவர் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபோன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சைடு வரையில் இங்கே வந்து ஒரு பாட்டில் ஹோல்டர் இருக்குது. 2 ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சைடு அப்புறமும் வந்து அந்த சைடு வந்து ஒரு பவர் சாக்கெட் வந்து சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு எந்த ஃபெசிலிட்டியும் வந்து இந்த ஸ்லீப்பர் கோச்சில் இல்லைங்க. இந்த ஜன்னல் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சென்டரில் வந்து கிளாஸ் டைப் ஜன்னல். ஸோ சைடில் காற்று அந்தளவுக்கு உங்களுக்கு வராது. இது ஃபுல்லாக கிளாஸ் இருந்தாலும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிவிடும். நமக்கு எய்தர் வந்து இந்த பக்கம் காற்று நம்ம இது பண்ணிக்கலாம், இல்லை அந்த சைடு வந்து இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ரோஸ் மலை கட்டி வச்சுருந்தாங்க, தெரியுதுங்களா? எல்லாமே வந்து சபரிமலை இதுதான். நான் இந்த கோச்சை விட நம்ம முன்னாடி S3 கோச்சில் வந்து செம்ம இது இருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபுல்லாக ஐயப்பன் பக்கம் தான் இருக்காங்க. நம்மளோட ட்ரெயின் வந்து இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் ரீச் பண்ணிட்டோங்க. திருவள்ளூர் தாண்டியாக நம்ம வந்து போய்ட்டுருக்கோம். அடுத்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா காட்டூர் அந்த ஸ்டேஷன். நம்மளோட அடுத்த ஸ்டாப்பிங் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா காட்பாடி தாங்க அடுத்த ஸ்டாப்பிங். இன்னும் 88 கிலோமீட்டர் நம்ம போய் ரீச் ஆகணும் காட்பாடி போகிறதுக்கு. இந்த ட்ரிவாண்டம் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாக வந்து 21 ஸ்டேஷன் வந்து ஸ்டாப்பிங் இருக்குதுங்க. இப்போ காட்பாடிக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சேலம், ஈரோடு, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர், இது மட்டும்தான் வந்து தமிழ்நாடு வருது. மற்றது எல்லாமே வந்து கேரளாவுக்கு போயிடுது. நம்மளுடைய செங்கனூர் ஸ்டாப்பிங் வந்து 15வது ஸ்டாப்புங்க. அது வந்து மார்னிங் 8:24க்கு வந்து ரீச் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 ஸ்டேஷன் திருவனந்தபுரம் போய்ட்டு ரீச் ஆகிறது. மார்னிங் 11:20 தான் வந்து ட்ரிவாண்டம் வந்து போய்ட்டு ரீச் ஆகும். பார்த்தீங்களா? எல்லோரும் ஸ்லீப்பிங் மோடுக்கு போயிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு வந்து படுத்தாச்சு. சரிங்களா? நான் வந்து எந்த இடத்துல உட்காந்து தெரியுங்களா? சாஞ்சு உட்கார பண்ணலைங்க. மிடில் பர்த்தில் 2 பர்த்துக்கு நடுவில் உட்காந்துருக்கேன். பாருங்கள் நல்லா இருக்குல்ல? இன்னும் பெரிய நீங்கள் யாருன்னா ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? இந்த பக்கம் சாஞ்சு உட்காந்துல நம்மளுடைய தலை இடிக்குது இல்லை, அதனால் வந்து அந்த ஆப்போசிட் மிடில் பர்த்தில் வந்து காலை நீட்டு இந்த பக்கம் காயாக உட்காந்துருக்கேன். இந்த ட்ரிவாண்டம் சூப்பர் ஃபாஸ்ட் மெயில் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்திங்கனாக்கா மொத்தம் 22 கோச் இருக்குங்க. முன்னாடி ஏசி கோச், ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி வந்து ஒரு கோச், அதுக்கப்புறம் செகண்ட் கிளாஸில் 1, அதுக்கப்புறம் வந்து 5 தேர்ட் ஏசி கோச்சஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து 9 கோச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜென்ரல் கோச்சஸ் வந்து 4 ஜென்ரல் கோச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பவர் கார் கோச்சஸ் 2. டோட்டலாக வந்து 22 கோச்சஸ் இருக்குங்க. உங்களோட ட்ரெயின் இப்போ அரக்கோணம் தாண்டி போய்ட்டு இருக்குங்க. ட்ரெயின் வந்து அரக்கோணம் வந்து ஸ்டாப்பிங் இல்லைங்க. பட் சிக்னல்னு என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வந்து போய்ட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இன்ட்ரடியூஷன் கொடுக்க மறந்துட்டேங்க. ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு வீடியோ சார். நான் உங்களுக்கு கார்த்திக். இப்போ நம்ம ட்ரெயின் நம்பர் 1223 சென்னை சென்ட்ரலில் ட்ரிவாண்டம் எக்ஸ்பிரஸ் சூப்பர் ஃபாஸ்ட் மெயிலில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம ட்ரெயின் வந்து அரக்கோணம் ஜங்ஷன் தாண்டி வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட இந்த ட்ரெயின் வந்து பக்காவாக போயிட்டுருக்காங்க. ஆன் டைமில் எந்த டிலேவும் இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து
காட்பாடி ஜங்ஷன் வந்து ரீச் பண்ணுறாங்க. இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் காமிக்குது. 9:13 வந்து காட்பாடி ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுவாங்க. இன்னும் நான் உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் தான் காமிலிங்க. வந்தது ரொம்ப பிஸியாக இருக்கா, எக்கச்சக்க கூட்டம் இந்த ட்ரெயினில். சபரிமலை கூட்டம் தான் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. கொஞ்சம் ஃப்ரீ ஆகணுதுக்கு அப்போ நான் ரெஸ்ட் ரூமில் எப்படின்னு சொல்லிட்டு ஆகிறேன். நாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க இந்த ட்ரெயினோட என்ஜின் வந்து பார்த்திங்கனாக்கா WAP-7. WAPங்கிறது ஒன்றும் இல்லை, ஒயிட் காஜ் ஏசி எலக்ட்ரிக் பேசஞ்சர் லோக்கோமோட்டிவ்ங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியன் ரயில்வேஸ்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் என்ஜின். இதோட ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கனாக்கா 6350 ஹார்ஸ் பவர் வந்து திறன் கொண்டது. இதில் வந்து பார்த்திங்கனாக்கா மேக்ஸிமம் வந்து 24 வந்து கோச்சஸ் வந்து இந்த ட்ரெயின் வந்து என்ஜின் வந்து அட்டாச் பண்ணி வந்து போக முடியும். இந்த ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா 140 km/h. ஆனால் வந்து ஆப்ரேட்டிங் ஸ்பீடு வந்து பார்த்திங்கனாக்கா 120 130 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து இந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. 130க்கு மேலே வந்து எந்த ட்ரெயின் வந்து ஆப்ரேட் பண்ணல. நிறைய ட்ரெயின் ட்ராவல் பண்ணியிருக்கோம், பட் எந்த ட்ரெயினில் வந்து 130க்கு மேலே வந்து ஆப்ரேட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுடைய இந்த ரயில்வே ட்ராக் வந்து அந்த மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இல்லை. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து 130 வரையும் வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எந்த ஹைஸ்பீட் ட்ரெயின் போனாலும் வந்து இந்தியாக்குள்ளே வந்து அதே தான். அதுக்கு மேலே வந்து போதான்னு வந்து எனக்கு தெரியல. பட் நான் ட்ராவல் பண்ண வரைக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா 130 மேக்ஸிமம் ஸ்பீட். அதுக்கு மேலே வந்து எந்த ட்ரெயினும் வந்து போகல. ட்ரெயினில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து இது வந்து எண்ட் டு எண்ட் வந்து எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு. எனக்கா சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாதி தூரம் போனதுக்கப்புறம் வந்து அவங்க டீசல் என்ஜின் வந்து மாற்றி இது பண்ணுவாங்க. பட் இந்த ரூட்டில் இந்த ட்ரெயின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எண்ட் டு எண்ட் ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின். நாம் இப்போ காட்பாடி கிட்ட வந்துங்க. ஆக்சுவலாக ட்ரெயின் வந்து நான் முன்னாடி பார்க்குறப்போ வந்து கரெக்டான டைமுக்கு ஆன் டைம் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா 3 நிமிஷம் டிலேயில் வந்து போயிட்டுருக்கோம். 9:16 தான் வந்து காட்பாடி ரீச் ஆகும். அங்கே வந்து 1 minute ஹால்ட்டுன்னு நினைக்கிறேன், 2 minutes ஹால்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. காட்பாடி கிட்ட வந்துங்க. பில்டிங்லாம் லைட்டிங்ஸ் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ரயில்வே டேக் ஒட்டி இருக்குது. இது வந்து எதுவும் நினைக்கிறேன் VIT காலேஜ் அப்படின்னு தெரியல. இதே ட்ரெயின் ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் நிற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ட்ரெயின் அழகாக வளைஞ்சு போட்டுருக்கு. ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் நிற்குது. நைட் டைமில் இந்த ட்ரெயின் அழகாக வளைஞ்சு போகிறது பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஒரே ரெட் கலரில் பார்க்குறதுக்கு இந்த கோச்சஸ்லாம் LHB கோச்சஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு ட்ரெயின் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. ட்ரெயின் இல்லைங்க, ஆக்சுவலாக இதோட என்ஜின் மட்டும். காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிட்டுங்க. காட்பாடி ரீச் 9:20 ஆகுதுங்க சரியா. நம்ம கிளம்பி 7:30 கிளம்பணும். இப்போ வந்து 9:16 கரெக்ட் 9:20 ஆகுது. 130 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்துடுங்க. இன்னும் வந்து அவுட் ஆஃப் வந்து 795ல் 135 கிலோமீட்டர் நம்ம வந்து ரீச் ஆகிருக்கோம். ஸ்டேஜ் வந்து அந்த பக்கம் இருக்குது, இது ஆப்போசிட் சைடு. ஆக்சுவலாக வந்து இது DJ ஆக்ஷன் 4ங்க. இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 6ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நைட் கேமரா வந்து பார்க்க அவ்வளோ அழகாக சூப்பராக தெரியும்னு சொல்கிறாங்க. காட்பாடியிலேருந்து ட்ரெயின் கிளம்பிச்சுங்க. ட்ரெயினோட அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் தாங்க. இன்னும் 209 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால் சேலம் ரீச் ஆகிடும். அந்த டைம்லாம் வந்து அநேகமாக வந்து ரொம்ப என்ன டைம் காமிக்குதுனாக்கா சேலம் ரீச் ஆகிறதுக்கு நைட் கரெக்டாக 11:52க்கு வந்து சேலம் ரீச் ஆகிற மாதிரி காப்பாங்க. ஸோ ரொம்ப நைட் ஆகிடும். நம்ம வந்து அந்த டைமில் போய்ட்டு படுத்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு நம்ம தூங்க போயிடலாம். இந்த இடத்துல ஏதோ ஒரு லேக்கே இருக்குங்க, பார்க்க அழகாக சூப்பராக இருக்குது. கேமராவில் ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன், தூரத்தில் தெரியாது, லைட்டு மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளோட ட்ரெயினு இப்போது ஆம்பூர் தாண்டி போய்ட்டு இருக்குங்க. இப்போ செம்ம காற்று அடிக்குதுங்க. ட்ரெயினே வந்து இப்போ மழையான அமைதியாகிடுச்சுங்க. எல்லோரும் தூங்க போயிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 10:15 ஆக போகுது.
சரிங்க மக்களே, நானும் இப்போ அப்படியே வந்து தூங்க போகிறேன். போயிட்டு தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சு உங்களை கேரளாவில் வந்து நம்ம மீட் பண்ணுறோங்க. ஓகேங்களா? பாய் மக்களே, குட் நைட். ட்ரெயினோட ஸ்பீடு பார்த்தீங்களா இப்போது எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு? 130 ரீச் பண்ணோம், 125, 26, 28, 130 வருமானு தெரியல. ட்ரெயின் ஆனால் செம ஸ்பீடு தாங்க போயிட்டுருக்கு இப்போது. 127, 28 வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். நிஜமாகவே இது சூப்பர் ஃபாஸ்ட் மீல் தாங்க. செம ஸ்பீடுக்கு வந்து எடுத்து போயிட்டுருக்கோம். பட் இருந்தாலும் வந்து நமக்கு வந்து ஒரு 15 நிமிஷம் டிலே இப்போ காமிட்டுருக்கு. எல்லாத்தையும் பிக்கப் பண்ணி கரெக்டாக போயிடுவேன்னு நினைக்கிறேன். சரிங்க மக்களே, பாய், குட் நைட். குட் மார்னிங் மக்களே. நம்ம இப்போ கேரளா ரீச் ஆகிட்டுங்க. நைட்டே ரீச் ஆகிருப்போம், பட் அந்த டைம் வந்து நம்ம தூங்கியிருந்தோம். டைம் இப்போ சரியாக 6 மணி ஆகுது. காலையிலே வந்து நல்லா எழுந்திரிச்சு கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குங்க. அந்த இடத்துல எப்படி இருக்குதுல இன்னைக்கு வந்து வெயிலாக இருக்குமா இல்லை மழை பெய்யுமா எப்படின்னு தெரியல. நம்மளோட பிளான்ஸ் வந்து நம்ம போய்ட்டு செங்கனூர் போய்ட்டு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ் பிடிச்சி நம்ம வந்து எருமலை போகணும். இதே என்னது ஐயப்பன் கோயில் தாங்க. எதுவும் இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே வந்து ஐயப்ப பக்தர்கள் தாங்க அதிகமாகவே இருக்காங்க. நம்ம வந்து அங்கே போய்ட்டு இறங்கி பார்த்தா தெரியும் உங்களுக்கு. சென்ட்ரலில் போய்ட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல அவ்வளோ கூட்டம். சென்னை சென்ட்ரல்லே வந்து ஃபுல்லாக எல்லாம் இருமுடி கட்டிட்டு எல்லாம் அவ்வளோ பேர் வந்து வந்திருந்தாங்க. எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். கிளைமேட் மட்டும் பாருங்க முடியல, எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மார்னிங் டைமில் தான் வந்து இவ்வளோ மிஸ்டியாக இருக்கான்னு தெரியல. ஸோ இன்றைக்கி டே எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். கேரளா வந்தவே வந்து ஃபுல்லாகவே இவ்வளோ க்ரீனரிஸாக இருக்குது பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மழையெல்லாம்னாவே வந்து நிறைய இடம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சி போன மாதிரி நம்ம பார்க்க முடியும். பட் இந்த இடம்லாம் வந்து நம்ம எனி டைம் கேரளா இருந்தாலும் வந்து காஞ்சி போன மாதிரி பார்க்கவே முடியலைங்க. எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வந்து பசுமையாகவே இருக்குது. இப்போ நாம் வந்து இந்த பெரியார் ரிவர் அது கிராஸ் பண்ணி போக போகிறோங்க. இதுதான் அந்த பெரியார் ரிவர், முல்லை பெரியாறு டேம். இந்த ஆற்றின் குறுக்கில் தான் கட்டியிருக்காங்க. செம்ம மிஸ்டியாக இருக்குங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஃப்ரண்டில் ட்ரெயின் அப்படியே வந்து மிஸ்டே வந்து பொழந்துட்டு போயிட்டுருக்கு முன்னாடி. இந்த இடத்துல பாருங்க, மாநில அந்த சைடு வந்து ரோட்டில் போயிட்டுருக்காங்க. குட்டியாக ஒரு ஓட்டம் படம் மாதிரி. இது வந்து அங்கமாலி தாண்டி வந்து நம்ம போயிட்டுருக்குங்க. அடுத்த ஸ்டேஷன் வந்து ஆலுவா போயிடும். ட்ரெயின் வந்து கரெக்டாக 38 மினிட்ஸ் டிலேயில் போகிறாங்க. ஆலுவா ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஆலுவா ஸ்டேஷன் பார்க்குறப்போ வந்து உங்களுக்கு என்ன ஞாபகம் தெரியல, இந்த பிரேமம் படத்தில் வந்து ஒரு பாட்டு ஒன்று வரும் சரிங்களா, ஆலுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் ஆகும். அந்த இதுதான் நினைக்கிறேன். இந்த ஸ்டேஷன் பார்க்குறப்போ எனக்கு அதுதான் ஞாபகம் வருது. பக்கத்துலேயே ஒரு கூட்ஸ் ட்ரெயின் வந்து நிற்குது. இங்கே ஸ்டாப்பிங் இருக்கான்னு தெரியல. ட்ரெயின் கிளம்ப போகுங்க.
All over station. अल्प समय में एतिचेरुना यात्रियों कृपया ध्यान दीजिए गाड़ी नंबर 1630 Ernakulam Kannur Intercity Express will arrive shortly on Alavar station platform number 3. நம்ம இது வரைக்கும் வந்து சென்னையிலேருந்து 680 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்குங்க. இன்னும் நமக்கு வந்து 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. நம்ம வந்து செங்கனூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிறதுக்கு. கேரளா டைப் வீடுங்கள்லாம் பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. மேற்கூரை எல்லாமே வந்து மாதிரி ஷெட்டு மாதிரி போட்டு இது பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் சன்ரைஸ் வந்து ஆகணும்னு நினைக்கிறேங்க. ஆகிறப்ப பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. எந்த பக்கம் வரும்னு தெரியல. காற்று வர சூப்பராக அடிக்குதுங்களா. இப்போ அடுத்த ஸ்டேஷனை வந்து எர்ணாகுளங்க. இன்னும் கிட்ட வந்துட்டோம். இன்னும் ஒரு 13 கிலோமீட்டரில் நம்ம வந்து எர்ணாகுளம் ரீச் ஆகிடுவோம். எர்ணாகுளம் ஸ்டேஷன் நெருங்கி விட்டோம். அதுக்கு முன்னாடியே இருக்குங்க இடப்பள்ளிங்கிற ஒரு ஸ்டேஷன். ஒரு ட்ரெயின் 22728 போகுதுங்க. எந்த இடம் இது, என்ன ஸ்டேஷன் தெரியல. ஆலப்புழா, எர்ணாகுளம், குருவாயூர், திருச்சூர். இதுக்கு தான் வெயிட்டிங்க இந்த ஸ்டேஷனில். சிக்னல் என்ன கிடைக்கலன்னு தெரியல. 34 மினிட்ஸ் டிலேலேருந்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ 20 நிமிஷம் டிலே கொண்டு வந்துட்டோம். இன்னும் 4 கிலோமீட்டர் நம்ம ரீச் பண்ணோன்னாக்கா எர்ணாகுளம் ஸ்டேஷன் போயிடும். இந்த மாதிரி டர்னிங்கில் வளைஞ்சு போகிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஆப்போசிட் சைடு விட்டுங்க. அந்த பக்கம் வியூஸ் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எடுக்க இந்த மாதிரி எல்லா கோச்சஸ்லும் வந்து இந்த மலைகளை பார்க்கலாம். நினைக்கிறேன் எல்லாமே ஐயப்ப பக்தர்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா வியூ இருக்குங்க. ட்ரெயின் வளைஞ்சு போகிறது தெரியுங்களா. ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கோச்சஸும் வந்து மாலைகளை போட்டு இந்த ஜன்னல் வழியாக கட்டி வச்சுருக்காங்க. பின்னாடியும் அதே மாதிரி சேம். எர்ணாகுளம் கிட்ட வந்துட்டோங்க நம்மளோட ஸ்டாப்பில். இந்த வியூ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரெயின் வளைஞ்சு எடுக்கணும் ரொம்ப நேரம் ஆசைப்பட்டேன். பட் இந்த இடத்துல அது அமைஞ்சிருக்கு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு? செம்மையாக இருக்குல்ல. ஒரு பர்சன் கடைசியாக இந்த வியூ உங்களுக்கு காமிச்சாச்சுங்க. சூப்பராக எடுத்தாச்சு. திருப்பணித்துறை ஸ்டேஷன் தாண்டி நம்ம போய்ட்டுருக்கோங்க. இப்போ இன்னும் நமக்கு நடுவில் வந்து 3 ஸ்டேஷன் இருக்குது நம்ம செங்கனூர் போகிறதுக்கு. அடுத்து வந்து நம்மளுக்கு கோட்டயம், செங்கன்சேரி, திருவள்ளா, இந்த 3 ஸ்டேஷன் தாண்டி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம செங்கனூர் போய் ரீச் ஆகிடுவோம். ட்ரெயின் வந்து இப்போதைக்கு வந்து 22 மினிட்ஸ் டிலேயில் வந்து நம்ம போய்ட்டுருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 707 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வந்து பசுமையாக செழிப்பாக எல்லாம் தண்ணியெலாம் தேங்கி இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்களா எவ்வளோ கொக்கு உட்காந்துருக்கு கீழே. இந்த மாதிரி நிலத்தில் தண்ணி அதிகமாக தேங்கி இந்த சேர சகஜமாக இருந்தாலே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய பறவைகள்லாம் வந்து இருக்கும். அது இதில் வந்து பூச்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்றதுக்காக அவ்வளோ கூட்டமாக வந்துருக்கும். இந்த இடத்துல ஒரு ரிவருங்க. கேரளா ஃபுல்லாகவே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கில் வந்து இந்த மாதிரி நிறைய ரிவர் போங்க. அதுக்கு நடுவில் வந்து இந்த போட்லாம் போயிட்டு அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ கோட்டயம் ஜங்ஷன் கிட்டே போய்ட்டு இருக்குங்க. இன்னும் ஒரு 3 to 5 மினிட்ஸில் நம்ம வந்து கோட்டயம் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் இருக்குங்க செங்கனூர் போகிறதுக்கு.
இப்போது கரண்ட் ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயின் டிலேட் பை 7 minutes. கண்டிப்பாக கேப்சர் பண்ணிவிடுவோன்னு நினைக்கிறேன். கரெக்டான ஆன் டைம் நம்ம போய்ட்டு செங்கனூர் ரீச் ஆகிடும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். கோட்டயம் ஸ்டேஷன் ரீச் ஆகிடுச்சு. ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஜங்ஷனில் இருந்து சபரிமலைக்கு போகிறவங்க இங்கேயும் பாதி பேர் இறங்குவாங்க. இங்கேருந்து பஸ்ஸஸும் வந்து நிறைய இருக்கும். நாம் வந்து இந்த வழியும் போகலாம், இன்னொன்று செங்கனூர் வழியாகவும் போகலாம். ரெண்டுமே வந்து சபரிமலைக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து போவாங்க. 7:48ங்க. இப்போதைக்கு கரண்ட்டிலே வந்து 6 minutes ஆகிடுச்சு. செங்கஞ்சேரி ஸ்டேஷன் வந்து கிராஸ் பண்ணி போய்ட்டுருக்கேன். நம்ம அடுத்த ஸ்டேஷன் வந்து திருவள்ளா. அது வந்து பார்த்திங்கனாக்கா இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க திருவள்ளா ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் வந்து நம்ம போக வேண்டிய செங்கனூர் ஸ்டேஷன் வந்து நம்ம வந்துடுவோம். இது வரைக்கும் நம்ம வந்து 775 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்குங்க. கிளைமேட்லாம் பார்த்திங்கனாக்கா வந்து வெயிலாக தான் இருக்குன்னு தோணுது. பட் ஆனால் வந்து நிறைய இடத்துல ஈரப்பதமாக இருக்கிறதெல்லாம் வந்து மழை பெஞ்சிருக்க போல இருக்குது. நேற்றுலாம் கேரளாவில் நிறைய தண்ணி அங்கங்கே தேங்கி இருக்குது. சடனாக ஒரு ட்ரெயின் செம்ம சவுண்டு. திருவள்ளா ஸ்டேஷன் கிட்டே வந்துட்டுங்க. இன்னும் 2 கிலோமீட்டரில் திருவள்ளா ஸ்டேஷன் வந்து நம்ம ரீச் ஆகிடுவோம். ட்ரெயின் வந்து இன்னமும் வந்து பார்த்திங்கனாக்கா 9 minutes டிலேயில் வந்து போய்ட்டுருக்குங்க. ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனே வந்து இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு. அப்படியே மலைகள் வந்து மேடும் பள்ளம் அந்த மாதிரி வந்து இருக்குது. அதே இடத்துல வந்து நிறைய வீடுலாம் வந்து கட்டி வச்சுருக்காங்க. திருவள்ளா ஸ்டேஷன் ரீச் ஆகிடுங்க. செங்கனூர் ஸ்டேஷன் வரப்போகுதுங்க. இன்னும் ஒரு 10 minutesல நம்ம ஸ்டேஷன் ரீச் ஆகிடுவோம். பம்பா ரிவருங்க. தண்ணி வாட்டர் ஃப்ளோ வந்து நமக்கு அந்த இடத்துல எங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது பார்த்தா கொஞ்சம் தண்ணி ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்காமல் தெரியுது. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த சபரிமலை அங்கே இருக்கிற ரிவர்கிட்ட வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம குளிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து ரொம்பவே வந்து லெவல் கம்மியாக இருக்குது. செங்கனூர் ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். ஸ்டேஜ் அந்த பக்கம் இருக்குது. ஆப்போசிட் சைடு நின்றுட்டேன். சரிங்க, அந்த பக்கம் போய் ஏறுங்களா. ஃபைனலி செங்கனூர் ஸ்டேஷன் வந்து ரீச் ஆகிட்டுங்க. ஸ்டேஷன் ஃபுல்லாகவே ஐயப்ப பக்தர்களாக தான் இருக்குது. தெரியுதுங்களா? எல்லோரும் இருமுடி கட்டி கொண்டு ஸ்டேஷனில் வந்து முக்கால்வாசி பேர் ஃபுல்லாக வந்து ஐயப்ப பக்தர் தான். இப்போவே வந்து நம்ம பம்பாலேருந்து மேலே சன்னிதானத்துக்கு நடந்து போகிற ஃபீல் ஆகுது. பஸ் ஸ்டாண்ட் எந்த பக்கம் தெரியல. எல்லா கூட்டமும் இந்த பக்கம் போய் தான் நானும் அப்படியே போய்ட்டுருக்கேன். வெளியில் போய் பார்த்துட்டு நம்மளுடைய பிளான் வந்து என்ன அப்படின்னாக்கா, நமக்கு எரிமலைக்கு வந்து பஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம இங்கேருந்து எரிமலை போவோம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா டைரெக்டாக பம்பாக்கு போயிடலாம். வந்து ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. ஃபைனலி நம்ம பஸ் ஏறியாச்சுங்க. நம்ம அங்கேருந்து வந்து எரிமலை போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட் எரிமலைக்கு வந்து செங்கனூர்லேருந்து டைரக்ட் பஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் வந்து நம்ம அங்கேருந்து பம்பாக்கு தான் பஸ்ஸஸ் வந்து நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்டுருந்தாங்க. அதனால் நம்ம ஏறிட்டோம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு பிளாக் வந்து இந்த சபரிமலைக்கு வந்து நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம செங்கனூர் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய விளாக் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இங்கேருந்து நம்ம பம்பாக்கு போகிறது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பிடிச்சிருந்தாக்கா டைமில் பிடிச்சிருந்தாக்கா வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து நம்ம அடுத்த விளாக்கில் வந்து நம்ம செங்கனூர் டு பம்பா போகிற விளாக் வந்து கண்டிப்பாக பாய் மக்களே, பாய்.